Dear students, welcome to Abbas Mathematics. x, y என்ற எண்கள் x என்றவாறு உள்ளது எனில் பின்னர் x2 y2 என்ற கூற்று சம்பந்தமான மறுதலை, எதிர்மறை மற்றும் நேர்மாறுகளை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த வருஷம் இந்த கொஸ்டின் இதே மாதிரி எடுத்துக்காட்டு கணக்கு ஒன்று இருக்குது. அதுவும் இதுவும் கண்டிப்பாக பரீட்சையில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை நல்லா பார்த்துக்கங்க. இங்கே கொடுத்துருக்கிறது பிங்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கு? x, y என்ற எண்கள் x என்றவாறு உள்ளது. அடுத்து க்யூங்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கு? x2 y2 கொடுத்துருக்கு. கொடுத்துருக்கிறது எனில் பின்னர். அப்போ கிவ்ஸ் கொடுத்துருக்கு. கொடுக்கப்பட்ட கூற்று இஃப் தென் அந்த பண்பில், இஃப் எனில் பின்னர் அந்த பண்பில் கொடுத்துருக்கு. அது கண்டிஷனல். நாம் கேட்டிருக்கிறது மறுதலை, கன்வர்ஸ். அதை அப்படியே திருப்பிக்கிறணும். க்யூவை போட்டு பிஏ பின்னால் எழுதணும். அதை எழுதிட்டோம்னா ஆன்சர் முடிஞ்சு போச்சு. க்யூ என்ன கொடுத்துருக்கு? எக்ஸ் மற்றும் ஒய் என்ற எண்கள் x2 y2 என்றவாறு உள்ளது எனில் பின்னர் x y ஆகும். ஏன்னா இதை தூக்கி பின்னால் போடணும். இதை க்யூவை தூக்கி போடணும். க்யூ எங்கே இருக்குது? இந்த இருக்குது. x2 y2 எக்ஸ் மற்றும் ஒய் என்ற எண்கள் x2 என்றவாறு உள்ளது எனில் பின்னர் x y. இதுதான் அந்த கன்வர்ஸ். எதிர்மறை, அது இன்வர்ஸ். எதிர்மறை நெகட்டிவ். அப்படியே இதுக்கு நெகேஷன் பி கிவ்ஸு நெகேஷன் க்யூ. அது இதுக்கு என்ன செய்யணும்? நெகேஷனை நாட்டுங்கிறத சேர்க்கணும். எக்ஸு ஒய் என்ற இரு எண்கள் நம்ம ஈக்குவல்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நாட்டுன்னு போட்டாச்சு. எனில் என்றவாறு உள்ளது எனில் பின்னர் x2 இஸ் நாட் ஈக்குவல் டு y2. அங்கே நாட்டு பொதுவாக இங்கே நாட்டு ஈக்குவல் டு போட்டிருக்கு. நெகேஷன் வந்தால் நாட்டு. அதுக்கடுத்து பாருங்கள் நேர்மாறு. நேர்மாறுனா இதுக்கு தலைகீழியாக போடணும். அப்போ நெகேஷன் க்யூ கிவ்ஸ் நெகேஷன் பி. அப்போ க்யூவை எழுதிடணும். க்யூ என்ன? எக்ஸு மற்றும் ஒய் என்ற இரு எண்கள் x2 இஸ் நாட் ஈக்குவல் டு y2 எனில் என்றவாறு உள்ளது எனில் பின்னர் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஒய். இது மாதிரி பயிற்சியில் ஒரு கணக்கு இருக்குது. அது எடுத்துக்காட்டில் ஒரு கணக்கு இருக்குது. அது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. அதை பார்த்துக்கோங்க. ரைட்டு. அதுக்கடுத்து 5 மார்க் கொஸ்டின். 5 மார்க் கொஸ்டின் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது 5 மார்க்கில் 2 கணக்கு இருக்குது. மட்டு 5 கூட்டல் மட்டு 11 பெருக்கல். இதுவும் அது ஒன்று தான். அது ரெண்டையும் கூட்டி போடணும். இதை பெருக்கி போடணும். அதே பாயிண்ட்டு தான் இதுக்கு எழுத போகிறோம். இந்த இருக்குது. இதனுடைய உட்கணை நம்ம எடுத்துக்கிறோம். 1 3 4 5 9. பெருக்கல் மட்டு 11 பொறுத்து, பெருக்கல் மட்டு 11 பொறுத்து இது அந்த அட்டவணை அடைப்பு விதி, சேர்ப்பு விதி, சமணி விதி, எதிர்மறை இருக்கா அப்படின்னு எழுதுறது தான் இது. பாருங்கள், ஒரு அருமையான கணக்கு. இது ரொம்ப ஈஸியான கணக்கு. இப்போ இது பைனரி ஆப்ரேட்டர். இது மல்டிப்ளிகேஷன் 7, பெருக்கல் 11. 1 3 4 5 9. 1 3 4 5 9. அதை எழுதிட்டோம். இந்த பாக்ஸை ஃபில்லப் பண்ணணும். இந்த 1ஆல் எல்லாத்தையும் பெருக்கணும். 1 3 4 5 9. அதே மாதிரி 3ஆல் எல்லாத்தையும் பெருக்கணும். 3 3 9. 3 12. 3 12ன்னா ஆகா, இந்த கணக்கு வாத்தியாருக்கு கணக்கு தெரியலை, 3 12க்கு வெறும் 1 போட்டிருக்காங்களேன்னு நினைக்கக்கூடாது.
இங்கே வந்து டாட் 11 கொடுத்துருக்கு. அப்போ 12 வந்துச்சுன்னா இந்த 12லேருந்து 11 எடுத்துட்டு மீத என்ன இருக்கோ அதை போடணும். அப்போ மீத என்ன இருக்குது? 1 இருக்குது. அதே மாதிரி 3 15. 15ல் வந்து 11 எடுத்துடணும். மீதி எத்தனை இருக்குது? 4 இருக்குது. அதே மாதிரி 39 27. ஆகா, இப்போ இந்த கணக்கு சாருக்கு கணக்கு தெரியலன்னு சொல்லக்கூடாது. 39 27னா 5ன்னு போட்டிருக்காரு. அப்படின்னா அப்படி இல்லை. அந்த 11 22 33 44 55 அந்த 11வது வாய்ப்பாடு வர்றத இந்த நம்பர் பெருக்கி வர நம்பர் வந்து 11 மடங்கை விட கூட இருந்துச்சுன்னா அந்த நம்பரில் இருந்து 11 மடங்கை எடுத்துட்டு மீத உள்ளதை போடணும். அதனால் இது 27 வந்திருக்கு. 11 மடங்கு 22, 22ல் 27, 27ல் 22 போச்சுன்னா மீத உள்ள நம்பரை எடுத்து எழுதியிருக்கோம். இதே மாதிரி பாருங்கள், 95 45 எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணிடலாம். 95 45னா 45 படமும் 1 போட்டிருக்காருன்னா நான் 11வது வாய்ப்பாடு சொல்லணும். நான் 11 22 33 44. அப்போ 44ல் போக மீதி எத்தனை இருக்குது? 1 இருக்குது. அந்த 1 இங்கே போட்டிருக்கோம். அதே மாதிரி 9 9 81. 81னா 77. 2 நம்பரை ஒரே மாதிரி பெருக்கும்போது 77. அதே மாதிரி 66. அதே மாதிரி 55. அப்புறம் 99. இப்படிலாம் வரும். அந்த மாதிரி வரும்போது 81னா 81க்குள்ளே இருக்கிற 7 மடங்கை எடுத்துட்டு மீத உள்ளதை போட வேண்டியது. அப்போ 77 கிடைக்கும். மீதம் இருக்க 4. அவ்வளோதான். அப்போ முடிஞ்சிருச்சுப்பா. இப்போ அடைவு பண்பு அந்த ஹெட்டிங் போட்டுக்கோங்க. நான் ஒரு டயலாக் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அட்டவணையினுடைய எல்லா உறுப்புகளும் எஸ்ஸின் உறுப்புகளாகும். எனவே அடைப்பு விதி உண்மையாகும். எனக்கு தெரியாதவங்க அட்டவணையிலிருந்து டாட் 11 ஏயின் மீது அடைப்பு விதி பெற்றுள்ளது அல்லது சீர்றுப்பு செயலியாகும் அல்லது அடைப்பு விதி உண்மையாகும் எழுதுனா போதும். இந்த கணக்கில் வந்து இதுலேயே ஆன்சர் இருக்குது. எந்த ஆன்சர் இருக்குது? இந்த பாருங்க, அடைவு பண்புன்னு கொடுத்துருக்கான். அடைவு பண்பு உண்மையாகும். அப்புறம் பரிமாற்று பண்பு உண்மையாகும். சேர்வு பண்பு உண்மையாகும். சமணி பண்பு கண்டுபிடிக்கணும். எதிர்மறை பண்பு கண்டுபிடிச்சு அது உண்மையாகும்னு எழுதணும். இந்த மாதிரி எழுதினாலே அட்டவணையை போட்டு இந்த பாயிண்ட்ல மார்க் வந்துடும். இருந்தாலும் கொஞ்சம் நல்லா படிக்கிறவங்க என்ன செய்யறீங்கன்னா, நாம் சொன்னபடி அட்டவணையில் உள்ள உறுப்புகளாகவும் ஜியின் உறுப்புகளாகும். எனவே அடைப்பு விதி உண்மையாகும். பரிமாற்று விதி முதன்மை மூலவிட்டத்தின் உறுப்புகள் சமச்சீர்தன்மை பெற்றுள்ளதால் இவை வந்து பரிமாற்றியது உண்மையாகும். பொதுவாக அப்புறம் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எல்லாத்துக்கும் உண்மையாகும். 4வது சமணி உறுப்பு. இந்த மாதிரி எடுத்து எழுதணும். இந்த பாருங்கள், இப்போ அடைப்பு விதி உண்மையாகவும் எழுதியாச்சு, பரிமாற்றியது உண்மையாகவும் எழுதியாச்சு, சேர்ப்பு விதி உண்மையாகவும் எழுதியாச்சு, சமணி உறுப்பு. இந்த எல்லா கணக்குமே இந்த உறுப்பு தான் என்ன உறுப்பு? சமணி உறுப்பு. சமணி உறுப்பு பொதுவாக நீ பாட்டுக்கு சனி உறுப்புன்னு எழுதி வச்சிடாதீங்க. இது வந்து சமணி உறுப்பு. சமணி உறுப்பு வந்து இந்த இருக்கிற 1ங்கிறது எதுக்குள்ளே இருக்குது? ஏக்குள்ளே இருக்குது. அதனால சமணி விதி உண்மையாகும். அப்புறம் எதிர்மறை உறுப்பு. இதுதான் நமக்கு ஒரு குழப்பமாக இருக்கும். 1ன் எதிர்மறை, 2ன் எதிர்மறை, 3ன் எதிர்மறை, இது ஒன்றும் கிடையாது. இந்த 1ன் எதிர்மறைக்கு என்ன செய்ய போகிறோம்னா, இந்த 1ன் எதிர்மறைக்கு என்ன செய்யணும்னா, இந்த பாக்ஸில் 1 எங்கே இருக்கோ அதுக்கு உச்சியில் உள்ளதே அதனுடைய எதிர்மறை. அப்போ 1ன் எதிர்மறை 1. அப்புறம் 3ன் எதிர்மறை அதுக்கு வாங்க. அப்போ இந்த பாக்ஸில் வரும்போது 1 இந்த இருக்குது, அதுக்கு உச்சியில் உள்ளதே அதனுடைய எதிர்மறை.
அடுத்து இந்த பாருங்க 4ன் எதிர்மறை அது 1ன்னு தான் இருக்குது. அதுக்கு உச்சியில் உள்ளது தான் எதிர்மறை. அதே மாதிரி 5 எங்கே இருக்குது? 5 இங்கே இருக்குது. அதில் உச்சியில் உள்ளது தான் என்னது எதிர்மறை. அதுக்கு அடுத்து 9ன் எதிர்மறை எங்கே இருக்குது? இந்த இருக்குது. 9 எதிர்மறை 5ன்னு வந்துருச்சு. அவ்வளவுதான்ப்பா. இந்த மாதிரி எல்லா பண்பையும் நிறைவு செஞ்சிருச்சு. இந்த மாதிரி படித்ததில் வந்து நாங்கள் படிக்கும்போது இந்த மாதிரி 5 பண்பை நிறைவு செஞ்சால் அதுக்கு பேர் எபிலியன் குலம் அப்படின்னு படித்தோம். குலம்னா குலம் கோத்தரம் கிடையாது. குரூப் தியரின்னு ஒன்று இருக்குது. இதுக்கே பிஎஸ்சி மேத்ஸ் படிக்கிறவங்களுக்கு இந்த குரூப் தியரிக்கு 100 மார்க் அப்படியே. இந்த மாதிரி தேற்றமாக இருக்கும். இதை பூரா மனப்பாடம் பண்ணி எழுதணும். மனப்பாடம் பண்ணி எழுதி எல்லாருமே 90% ஒரு காலேஜில் படிக்கிறது 90% மார்க் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. புரியுதா? சரி, அது நம்ம படிக்கிற இடத்துல பார்த்துக்குருவோம். அதுக்கடுத்து இந்த பாருங்கள், இது வந்து இது ட்ரூத் டேபிள் வித்தவுட் யூஸிங் ட்ரூத் டேபிள். கணக்கில் படித்து பார்த்துக்கிறணும். கணக்கில் வந்து நமக்கு வந்து யூஸிங் ட்ரூத் டேபிளா வித்தவுட் யூஸிங் ட்ரூத் டேபிளான்னு பார்த்துக்கணும். மெய்யட்டவனை பயன்படுத்தி போடுங்கன்னு சொன்னால் அதை வச்சு தான் போடணும். இல்லைன்னா நம்ம சாதாரண முறைப்படி போடணும். பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.